ஒரு ஆச்சரியமான கதை சொல்லுகிறேன். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். திருவண்ணாமலை தலபுராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. இந்த திருவண்ணாமலை தலபுராணத்தில் ஒரு கதை வருகிறது. அவள் விலைமகள், ஆனாலும் தன் தொழில் தர்மம் உடையவள். என்ன தர்மம் தெரியுமா? இரவு முடிந்து வெளியில் வந்து வாசல் கதவை திறப்பாள். வாசலில் வெற்றிலை பாக்கில் யாராவது அச்சாரம் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து கண்களில் ஒட்டிக்கொண்டு எவன் வைத்தானோ அவன் இன்றைக்கு என் கணவன் என்று சொல்லிவிட்டு இரவு நீ வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போவாள். விலைமகள் வாழ்க்கையை வாழுகிறாள். ஆனால் அதற்கு ஒரு தர்மம் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் கதவை திறக்கிறாள். ஒரு வயதான கிழவர் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறார். வெற்றிலை பாக்கோடு வைக்கிறார். நீங்கள் என்னை கணவராக வரித்துக் கொண்டு விட்டு இரவு நீங்கள் வாருங்கள் அடுத்த வினாடி அந்த ஊர் மன்னன் வருகிறார். அவன் சொல்லுகிறான், பெண்ணே, உன் மீது கொண்ட அளவற்ற காதலால் வந்திருக்கிறேன். கொஞ்சம் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். உன்னை எப்படியாவது நான் அடைய வேண்டும். நீ என்னை ஏற்றுக்கொள். அவள் சொன்னாள், என் தர்மத்திலிருந்து விலக முடியாது. அவர் பணம் கொடுத்திருக்கிறார். நான் இந்த கணவராக வரித்து விட்டேன். இன்று உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தொழில் தர்மத்தில் விலக முடியாது. தயவு செய்து விலகி போய்விடுங்கள். சொல்லுகிறார், உன்னை கொன்று விடுகிறேன். நீ வேண்டிய பொருட்கள் தருகிறேன், கோடி கோடியாக தருகிறேன். நீ என்னோடு இருக்க வேண்டும். அவள் சொன்னாள், உன் பொருள் எனக்கு முக்கியம் அல்ல. என் தர்மத்தில் இருக்க முடியாது. என்னை கொல்வதானால் கொண்டு கொள்ளலாம். அதன் பாவம் உனக்குத்தான் சேர்மை ஒழிய எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. கொல்லுவதானால் கொண்டு கொள்ளலாம். ஒரு வினாடி யோசித்து விட்டு சொல்லிவிட்டு இடத்தை போய்விடுகிறார். இரவு அந்த கிழவர் வருகிறார். இரவெல்லாம் வாழ்ந்து இருக்கிறார். அசிங்கமாக அந்த மலகலம் கழிகிறது. அருவருப்பான காரியங்களை செய்கிறார். ஒருபோதும் அவளை அவர் துய்க்கவே இல்லை. இந்த பெண்மணி கணவர் என்று நடித்ததால் அவருக்கு செய்ய வேண்டிய பணிமனைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்து அவருக்கு எல்லா பணிமனைகளையும் முகம் போடாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி போடுறது தெரியுமா? கிழவராக வந்தவர் சிவகுரு துன்புறுத்துகிறார். இந்த பெண் முகமே சுடிக்காமல் படித்து வைக்க செய்தாள். பொழுது வெளிய போகிற போது கிழவர் கேட்கிறார், பெண்ணே, நீ மன்னரோடு இருக்க வேண்டிய இன்பத்தை நான் கெடுத்து விட்டு உன்னோடு இங்கே இருந்து இந்த துன்பம் கொடுத்தேனே, உனக்கு கோபம் வரவில்லையா? நான் மலகலம் எல்லாம் கழித்தேனே, உனக்கு வருத்தம் வரவில்லையா? அவள் பதில் தெரியுமா? கணவனுக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வரும். கணவனுக்கு பணிவிடை செய்வது மன வருத்தம் வருமா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவள் நடுக்குகிறாள். அவள் பெயர் காவியத்தில் என்னுடைய பேர். சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே, நீ தர்மத்தோடு நடந்து கொண்டாய். இந்த தொழில் நீசமானது என்றாலும் அது ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய். உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். கேட்கிற போது வாய் குடறி விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள். யாரும் எப்படி வரம் கேட்பாங்க? எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும். வளரெல்லாம் கேட்டுட்டா, எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும். எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும். பக்கத்துல பேசும்போது குழந்தை பேசுவாங்க இல்லையா, எப்படி திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சார். சொன்னா, நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, கேட்ட வரத்தை இனிமே மாற்ற முடியாது. உன் காலடி என் மேல இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் மறந்து போய் கேட்டேன், மாத்திக்கங்க, உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும். அப்படிலாம் வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத. அதனால அடுத்த ஜென்மத்துல தும்பை என்ற பூவாக நீ கலப்பாய். அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில் சூடுவேன். தும்பப்பூவை முற்றுப்பார். 5 விரல்களோடு ஒரு பாதத்தின் அமைப்போடு அந்த தும்பைப்பூ இருக்கும். உன் பாதங்களை எப்போதும் விரும்பி நான் தலையில் சூடுவேன் என்று அந்த தும்பையை பூவாக்கி அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சூட்டினார் என்று கதை முடிகிறது. பரத்தமை என்கிற தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் கருதி தர்மத்தோடு வாழ்ந்தால் அவள் காலடிகளை கடவுள் சூடிக் கொள்ளுகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு. என்ன விதி பார்க்கிறார் என்பதை பற்றி கவலையில்லை. அந்த வேலை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். அர்ப்பணிப்போடு பார்க்கிறாயா? தர்மங்களை பாதுகாக்கிறாயா? ஈர்ப்போடு நடந்து கொள்கிறாயா?